ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாங்காய் ஊறுக்க செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போமா. மாங்காய், மிளகு, மஞ்சள் பொடி, உப்பு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, வெந்தயம். இதில் உப்பு, தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம மாங்காய்க்கு தக்கன காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தக்கன மிளகு பொடி எடுத்துருக்கோம். நான் இப்போ அடிஷ்னலாக பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல மாங்காவை நம்ம சின்னதாக கட் பண்ணக்கூடாது. மாங்காய் கொஞ்சம் நார்மலாக ஒரு பெரிய துண்டு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு சின்னதாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரு சின்ன சைஸில் ஒரு மாங்காவை கட் பண்ணிக்கூடாது. நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம ஒரு அடுப்பை ஆன் செய்து விட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயத்தை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மாங்காய்க்கு தேவையான அளவு தான் சொல்கிறேன். ரெண்டையும் பொன்னிறமாக வதக்கணும். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வானத்தை சேர்க்குறது தான். நான் சட்டியில் கடுகும் வெந்தயம் கருவேப்பிலை 3 போட்டு பொன்னிறமாக வதக்க வேண்டும். ரொம்ப டார்க்காக போகக்கூடாது, கொஞ்சம் ஸ்மெல்லராக பொன்னிறமாக வறுக்க வேண்டும். நம்ம வறுத்த கடுகும் வெந்தயம் தண்ணிக்கு எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த சூடு குறைந்த பிறகு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டும். அரைத்து பவுட்ரு பண்ணி ரொம்ப நைஸாக பவுட்ரு மிளகு பொடி போல் அந்த பவுட்ரு சேப்பு கொண்டு வர வேண்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் நம்ம கட் பண்ண மாங்காய் துண்டுகளை போட வேண்டும். அதுக்கு மஞ்சள் பொடி, மிளகு பொடி, நம்ம அரைத்த கடுகு வெந்தயத்தையும் சேர்க்க வேண்டும். இந்த மஞ்சள் பொடி, மிளகு பொடி இப்போ நம்ம காரத்துக்கும் கலருக்கு தக்கனது போட வேண்டும். அதுக்கு நம்ம அரைத்த மசாலாவையும் இதோடு சேர்த்து அதை நம்ம தேவைக்கு மாங்காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த 3த்தையும் சேர்த்து மாங்காய் நாங்கள் கலக்க வேண்டும். மாங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா இடப்படமும் நாங்கள் கலக்க வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான், அதனால் நம்ம அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் மாங்காய் கிரேவி தக்கன திக்னஸ் கொடுக்கும் கறிக்கு. அதுக்கு அப்படின்னா திக்னஸ் மீன் மசாலா எல்லாமே நாங்கள் போட்ட மாதிரி நாங்கள் கலக்க வேண்டும். ஸ்பூன் வைத்து உப்பு, மசாலா, மிளகு எல்லாம் நல்லா மாங்காயில் படுற மாதிரி பிடிக்கிற மாதிரி நாங்கள் கலக்க வேண்டும். பார்த்தீங்களா மாங்காய் ஊறுக்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மாங்காய் ஊறுக்க ரொம்ப ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணெய் எவ்வளோ நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கறி ரொம்ப கிரேவியாக இருக்கும். நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வர எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம கறி கிரேவியாக தேவையானது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் கூட சேர்க்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கடுகு போட்ட சவுண்டு கேட்டதும் ஆஃப் பண்ணுங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இறக்கி வைங்க. இறக்கி வைத்ததும் நம்ம மிக்ஸ் பண்ண மாங்காய் கூட கடலைப்பையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அது கிரேவி கணக்காக இருக்கும். அதோட ஆயிலில் வெளியே பார்க்குற லுக்கே தனியாக தெரியும். இப்போ நம்மளோட மாங்காய் ஊறுக்க ரெடி ஆகிட்டு, மாங்காய் ஊறுக்க சாப்பிடும்போது ருசி உங்கள் நாக்கு விட்டு எங்கேயுமே போகாது. நம்ம இது சாதத்துடன் கஞ்சி கூடலாம் சாப்பிடலாம். இது 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நம்ம அதுக்குள்ளே திணித்துரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இத்துடன் 2 நாள் கழித்து அந்த மாங்காய் கூட்டை எடுத்து பாருங்கள். இன்னும் திக்னஸ்ஸாக இன்னும் அந்த கிரேவி இன்னும் லுக்காக. இப்போ நான் ஒரு மாங்காய் ஊறுக்க 1 நாள் கழித்து எடுத்து பார்க்குறேன். எவ்வளோ அழகாக லுக்காக தெரியுது. கிரேவி சூப்பராக செவ செக்க கலரில் இருக்குது.